முகச்சுருக்கம் நீங்கி முடி வளரும் 30 ரூபாயில். விலை அதிகமாக கொடுத்து ஃபேஸ் கிரீம் வாங்க வேண்டாம். 2000 3000 செலவு செய்து சீரம்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அதை விட விலை அதிகமான போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவசியம் இல்லை. சரிங்க, போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்கள் முகத்தில் இருக்கிற சுருக்கங்களையும் ரொம்ப மெல்லிய கோடுகள் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை முறை தாங்க இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும்னா குறைந்தபட்சம் 20,000 50 60,000 வரைக்கும் செலவாகுங்க. அதுவும் ஒரே ஒரு சிட்டிங்க்கு மட்டுமே. இவ்வளவு விலை கொடுத்து எல்லாராலையுமே இந்த வகை ட்ரீட்மெண்ட்டுகளை பண்ணிக்க முடியாது இல்லைங்களா? ஆனால் அதே விஷயத்த ஒரு 30 ரூபாய் செலவில் உங்கள் வீட்டில் இருந்தே உங்களால் செஞ்சுக்க முடியும். உங்களுடைய முகச் சுருக்கங்கள் குறையும். அது மட்டும் இல்லைங்க, முடி நல்லா திக்காக வளரும். உங்களுடைய உடல்ல இருக்கிற எல்லா மூட்டு வலிக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கும் விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்னும் இதை சொல்லுவாங்க. இந்த விளக்கெண்ணெயை நேச்சர்ஸ் போட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 20,000 50 60,000 வரைக்கும் செலவு செய்து கொள்ளக்கூடிய அந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது தரக்கூடிய அதே பயன்களை இந்த விளக்கெண்ணெய் உங்களுக்கு தருதுங்க. அதனால தான் இதை நேச்சர்ஸ் போட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்பவே தரமான விளக்கெண்ணெயை வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு 50 60 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கிது. இந்த விளக்கெண்ணெயில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்மள பல பேருக்கு இந்த விளக்கெண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த எண்ணெயை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான மாற்றங்களை இது கொடுக்குது. நான் சொல்கிற முறையில் இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போது 3 மடங்கு அதிக அளவில் உங்களுக்கு பயன்கள் கிடைக்குது. இன்னைக்கு காணொளியில் நம்முடைய சருமத்திற்கும் நம்முடைய முடி வளர்ச்சிக்கும் உடலில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் இந்த விளக்கெண்ணெயை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேஸ்டர் ஆயில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இந்த விளக்கெண்ணெய் யார் யாருக்கெல்லாம் பயன்படும்? உங்களுக்கு 30 வயதுக்கு மேலே ஆயிருக்கு, முகத்தில் சுருக்கங்கள் வர ஆரம்பிக்குது, அதே மாதிரி உங்களுடைய முகத்தில் டார்க் ஸ்பாட்ஸ் இதுவுமே கூட இருக்குன்னா, நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செஞ்சு க்ரீம்களை வாங்கி உங்கள் முகத்தில் போட்ட பின்னாடி கூட உங்களுக்கு முகச் சுருக்கங்களோ இந்த டார்க் ஸ்பாட்ஸோ குறையல அப்படின்னா நீங்களாம் இதை பயன்படுத்தலாம். நிறைய ஆண்களுக்கும் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவங்களுடைய முடியில் ஒரு அடர்த்தி இருக்காது. அவங்களுடைய தாடி இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்கும். அதாவது ஈவனாக இருக்காது, சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா நீங்கள் இருந்தால் நீங்களும் அதை பயன்படுத்தலாம். பிசிஓஎஸ் இருக்கிறவங்க, மூட்டு வலி, தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். உங்கள் வயதே இருக்கிற நண்பர்கள் கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்கள விட உங்களுக்கு வயது கூடுதலாக தெரியுது அப்படின்னா நீங்களும் இதை பயன்படுத்தலாம். இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தும் போது முடி நல்லா அடர்த்தியாக வளருதுங்க. அதுக்கான சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இதை கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் 500 ரூபாய் செலவு செஞ்சு வாங்குற சீரம்களை விட எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட்டே இதில் இருக்கக்கூடிய ரிசினாலிக் ஆசிட். இந்த விளக்கெண்ணெயில் இந்த ரிசினாலிக் ஆசிடோட சதவீதம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையோட ஓடு இருக்கு இல்லைங்களா, அங்கே ரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்குது. ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது உங்கள் முடியோட வேர்கள் நல்லா உறுதியாகுது. இதனால முடி கொட்டுறதும் உங்களுக்கு குறையுது. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குது. உங்கள் முடி நல்லா பளபளப்பாக ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சரியான முறையில் இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு அதோட பலன்கள் நல்லா கிடைக்கும்னு. அந்த மேஜிக்கான மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே விளக்கெண்ணெயை நீங்கள் அப்படியே எடுத்து தலையில் தேய்க்கக்கூடாதுங்க. அதை சூடுபடுத்தணும். அதுவும் சூடுபடுத்துறத நேரடியாக நம்ம சூடுபடுத்தக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடுதண்ணிக்குள்ள இந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த விளக்கெண்ணெய் இருக்கிற அந்த பாட்டிலை நிற்க வைங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், 1 பங்களவு நீங்கள் விளக்கெண்ணெயை எடுத்துக்கிறீங்கன்னா 2 பங்கு அளவு இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கணும். அது கூடவே 1 பங்களவு பாதாம் எண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இதன் பிறகு சில துளிகள் மட்டும் நீங்க எடுத்துட்டு அதை உங்களுடைய தலையில நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நீங்க இரவு நேரத்துல இந்த மாதிரி உங்க தலையில இந்த விளக்கெண்ணெயை தேய்ச்சிக்கலாங்க. நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி தலையணையில ஒரு டவலை விரிச்சிட்டு அதன் பிறகு நீங்க அதுல படுங்க. மூன்றாவதா, நிறைய பேருக்கு இந்த விளக்கெண்ணெயோட அந்த மனம் இருக்கு இல்லைங்களா, அது பிடிக்காது. நீங்க ரோஸ்மேரி ஆயில ஒரு 10 சொட்டு மட்டும் இந்த எண்ணெயில கலந்துட்டு அதன் பிறகு உபயோகப்படுத்தினீங்கன்னா அது ஒரு நல்ல நறுமணத்தோட இருக்கும். அதன் பிறகு முக்கியமா செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் ஹேர் மாஸ்க். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற இந்த விளக்கெண்ணெயோட கலவை இருக்கு இல்லைங்களா, அது கூடவே ஆலோவேரா ஜெல் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் கலந்துட்டு அதை உங்க தலையில ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செய்து வந்தாலே போதுங்க. ஒரு மாதம் நீங்க தொடர்ந்து இதை பயன்படுத்தி வந்தாவே உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கிறதும் உங்களுடைய தாடி நல்லா அடர்த்தியா வளர்றதையும் நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் புருவங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த புருவங்கள் நிறைய பேருக்கு அடர்த்தியா இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, பல பேருக்கு கண் இமைகள்ல இருக்கிற முடிகள் கூட ரொம்ப அடர்த்தி குறைவா இருக்கும். இதுக்கு நீங்க 1 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவு பாதாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஐலேஷஸ்லையும் ஐப்ரோஸ்லையும் பயன்படுத்துறதுக்கு பழைய மஸ்காராவோட ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூலி ப்ரஷ் அப்படின்னு ஆன்லைனில் கிடைக்குதுங்க, அந்த வகை ப்ரஷ்ஷை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு 4 வாரங்கள் இரவில் தொடர்ந்து இதே மாதிரி பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஐலேஷஸ் நல்லா திக்கா வளர ஆரம்பிச்சிடுங்க. ஐப்ரோஸும் நெருக்கமா கேப் இல்லாம வளரும். ஆண்களுக்கு தாடியும் நல்லா திக்கா வளரும். அடுத்ததா எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா இருக்கக்கூடிய சருமத்திற்கு இதை எப்படி பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க, போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது குறைந்தபட்சம் 20,000 ரூபாயில இருந்து தான் அது தொடங்குது அப்படின்னு. இந்த விளக்கெண்ணெயில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஃபேஸ் கிரீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் விட இந்த விளக்கெண்ணெய் அதிக அளவுல உங்களுடைய சருமத்துல ஊடுருவுது. நீங்க தொடர்ந்து இந்த விளக்கெண்ணெயை உங்களுடைய முகத்துல பயன்படுத்திட்டே வரும்போது முகத்துல இருக்கிற சுருக்கங்கள் நீங்கி பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 4 சொட்டு அளவு மட்டும் இந்த விளக்கெண்ணெயை எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய முகத்துல மசாஜ் பண்ணுங்க. மேல் நோக்கி மசாஜ் பண்ணணுங்க. தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுடைய முகத்துக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. உங்களுடைய ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த விளக்கெண்ணெய் கூட ஆலோவேரா ஜெல் கலந்து முகத்துல மசாஜ் பண்ணணும். அதுவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த விளக்கெண்ணெய் கூட ரோஸ் ஹிப் ஆயில் அப்படின்னு கிடைக்குங்க, அதை சில சொட்டுகள் நீங்க சேர்த்துட்டு நீங்க மசாஜ் பண்ண பின்னாடி ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் உங்க முகத்துக்கு ஸ்டீம் செய்யணும். உங்களுடைய முகத்துல கருவளையம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த விளக்கெண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரும்போது உங்களுடைய கண்களை சுத்தி இருக்கிற கருவளையங்கள் ஒரு 2 to 4 வாரங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததா வலிகளுக்கு இந்த விளக்கெண்ணெய் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா விதமான மூட்டு வலிகளுக்கும் இடுப்பு வலிக்கும் நீங்க சிறிதளவு விளக்கெண்ணெய் எடுத்துட்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்க. நீங்க மசாஜ் பண்ண பின்னாடி ஹாட் பேக்கை அந்த இடத்துல வச்சிடுங்க. நீங்க இப்படி செய்யும் போது உடனடியாக உங்களுடைய வலி குறைய ஆரம்பிக்கும். இந்த முறையை ஆயுர்வேதத்துல அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. மாதவிடாய் சமயங்கள்ல பெண்களுக்கு வயிற்று வலி ஏற்படுது இல்லைங்களா, அந்த நேரங்கள்ல இந்த விளக்கெண்ணெய வலி எங்க இருக்கோ அங்க நல்லா தேய்ச்சிட்டு சூடான தண்ணீர்ல ஒரு டவலை நல்லா முக்கிட்டு அதை பிழிஞ்சு எடுத்துட்டு வயிற்றுல எங்க வலி இருக்கோ அதன் மேல இந்த டவலை வச்சிடுங்க. இப்படி நீங்க செய்யும் போது நீங்க வலிகளுக்காக உபயோகப்படுத்துற ஸ்ப்ரேக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை விட இது சிறந்த பலனை கொடுக்குது. முகத்துல இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க விளக்கெண்ணெய் கூட டீ ட்ரீ ஆயில் அதை சேர்த்துக்கணும். உங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க லேவெண்டர் ஆயில் கூட இந்த விளக்கெண்ணெயை கலந்து உபயோகப்படுத்தலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் நல்லா ஈவனா இல்லாம திட்டு திட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த விளக்கெண்ணெய் கூட மனோரஞ்சித எண்ணெய் கிடைக்குங்க, அந்த எண்ணெயை கலந்து நீங்க முகத்துல பயன்படுத்தலாம். இதுக்கு நீங்க 100 ml விளக்கெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 ml அளவுக்கு உங்களுக்கு தேவையான எண்ணெயை இதுல கலந்து நீங்க பயன்படுத்தலாம். இப்படி நீங்க செய்யும் போது
ஒரு நல்ல ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ஸ்கின்ல இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா, நம்ம புதியதாக ஒரு க்ரீம் உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுடைய கைகளில் உட்புறத்தில் இருக்கிற அந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் இதை விளக்கெண்ணெயை தடவிட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதை பயன்படுத்த தொடங்குங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ப்ரெஸ்டு கேஸ்டர் ஆயில் உபயோகப்படுத்துங்க. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ இது பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.